ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எப்போ வரும், அதாவது ரிசல்ட் என்ன ஆச்சு, வருமா வராதா, எந்த மாதத்தில் வரும், இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாவட்டங்களுக்கு மெயினாக வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் இதை நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா ரிசல்ட் எப்போ வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இல்லை இது மெரிட் லிஸ்ட்டில் இல்லை, காசு கொடுத்து தான் வாங்குறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, அந்த மாதிரி உண்மையாகவே நடக்குதா நடக்கலையா, இதற்கான உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க பார்ட் டைம் ஜாப் பற்றி, அவங்களுக்கான வீடியோ தான் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். இது என்ன ஜாப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் பேக்கேஜ், அதாவது பெண்ணை அவங்க உங்களுக்கு மொத்தமாக அனுப்புவாங்க, நீங்கள் அதை பேக் பண்ணி அனுப்பணும். இது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 15,000லேருந்து 20,000 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருந்து யார் வேணாலும் இந்த ஜாப்பை நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போட தேவையில்லை. நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் நீங்கள் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அங்கன்வாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்குது. அதாவது ரிசல்ட் எப்போ வரும் அங்கன்வாடியில், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை காசு கொடுத்து நிறைய பேர் வாங்குறாங்க, காசு கொடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை பார்த்து நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மெயில் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உண்மையாகவே இந்த மாதிரி நடக்கிறதா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட், அதாவது நீங்கள் என்ன மாதிரி இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணீங்க, ப்ளஸ் உங்களோட மார்க், அதாவது நீங்கள் 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் செலக்டடாக நான் செலக்டடாக அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருந்தது, நீங்கள் விடோ, அதுக்கப்புறம் கணவனால் கைவிடப்பட்டோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோர், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுத்து உங்களோட பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும். ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது உங்ககிட்ட ப்ரையாரிட்டியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மார்க்கை வச்சு கண்டிப்பாக உங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னால அன்றைக்கே அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. இதில் ஏன் டிலே ஆகுது, எதற்காக இவ்வளோ நாள் வருது, சேலத்தில் எப்போ வரும், கரூரில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 6 மாவட்டங்கள் வரை இந்த ஜூலை மாதத்தில் வரும். இதனால் இந்த ரிசல்ட் லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் கொஞ்சம் இன்டர்வியூ நடந்து முடிஞ்சது, ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு சில மாவட்டங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது இன்டர்வியூ. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டும் வர்றதுக்கான டிலே ஆகுது. இதனால் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரீசன்ஸ் ரிசல்ட்டு டிலே ஆகிறதுக்கு. ஒன்ஸ் ஒரு மாவட்டத்தில் ஒரு 500 பேரை செலக்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 500 பேரையுமே அவங்க செலக்ட் பண்ணிட முடியாது. அந்த 500 பேரில் அந்த மாவட்டத்துக்கு 10 வேகன்சி தான் இருக்குன்னா மீதி 450 பேரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்போ ஃபில்டர் பண்ணும்போது நிறைய பேர் இதில் நிறைய ப்ராசஸிங்ஸ் இருக்குது. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிலே ஆகுது. இந்த மாதத்தில், குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, தேனி, திண்டுக்கல், இந்த மாதிரியான மாவட்டங்களில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 மாவட்டங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் மே மாதம், உங்களுக்கு தெரியும், நீங்கள் மே மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலையில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதாவது செலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும். உங்களோட வெப்சைட்டில் கண்டிப்பாக செக் பண்ணி அந்தந்த மாவட்டத்தோட வெப்சைட்டில் அந்தந்த அங்கன்வாடிக்கான
வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்கு தெரியும். இந்த வாரங்கள் இல்லாட்டிலும் இன்னும் வரும் வாரங்களில் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மாவட்டம் எப்படி ரேஷன் கடை ரிசல்ட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் விடுறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து விடுவாங்க. ஸோ யாருமே வந்து மெரிட் லிஸ்ட் கிடையாது, வந்து நிறைய காசு கொடுத்து சேர்ந்துட்டாங்க, செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி காசு கொடுத்தவங்களுக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம இன்டர்வியூ நம்மளோட மார்க் எப்படி போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தளவில் உங்களோட மார்க்கை வச்சு செலெக்ஷன் லிஸ்ட் வருதோ அது மாதிரி தான் உங்களோட மார்க்கையும் உங்களுடைய இன்டர்வியூ வச்சு மட்டுமே ப்ளஸ் உங்களோட ப்ரையாரிட்டி இந்த 3 வச்சு மட்டும்தான் வந்து அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. யார் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாலோ யாராவது மெசேஜ் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணாலோ கண்டிப்பாக வந்து நம்பி வந்து ரொம்ப பேர் வந்து பயந்துக்கிறீங்க உண்மையாகவே இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது. இன்னும் வரும் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.